பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் எபிசோடில் நம்ம பாண்டியன் எப்போதும் போல காலைல ஏஞ்சி ரொம்ப அமைதியாக சோகக்கடலில் மூழ்கி அப்படியே உட்காந்துருக்காரு. அதை பார்த்த கோமதி, என்னங்க என்னங்க இன்னும் அதையே நினச்சிட்டு இருக்கீங்களா? விடுங்க, நார்மலாக இருங்க. எங்கள் அண்ணன் இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் எதிர்த்து சண்டை போட்டதே இல்லையா? இல்லை இதான் புதுசா? ஏதோ காரணம் சொல்லி என்னென்னமோ சண்டை போட்டிருக்காங்க. ஏன் நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி அப்போது எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அப்போலாம் நானே கலங்கி நிற்கும்போது நீங்கள் தானேங்க எனக்கே தைரியம் சொல்லுவீங்க. நீங்கள் தானே அதெல்லாம் பொறுத்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணால் நாம் வாழ முடியாது கோமதி, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன நீங்கள் தேர்த்தி விடுவீங்க. ஆனால் இப்போ என்னடானா இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இதுக்காக நீங்கள் போய் இப்படி உடஞ்சி போயிட்டீங்களாங்க. ஏங்க நான் சொல்கிறது கேளுங்க, விடுங்கங்க. அந்த புள்ள வேணும்னு பண்ணலை, ஏதோ பண்ணிட்டா. அதுக்காக அந்த புள்ளையை வெறுத்து ஒதுக்க முடியுமா? இல்லை அவன் பையன் தான் வெறுத்து ஒதுக்கிட முடியுமா? விடுங்க, பார்த்துக்கலாம், விடுங்க. இன்றைக்கி வேறு நம்ம சரவணனும் தங்கமயிலும் வர போகிறாங்க வேறு. நீங்கள் இது நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க வேறு பாவம் ஹனிமூன் போயிட்டு வருதுங்க. வந்த உடனே நீங்கள் எப்படி இருக்கிறத பார்த்த உடனே அந்த மயிலும் அப்புறம் சரவணனும் அதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது கேளுங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க, மறந்துடுங்க. இனிமேல் அந்த பிள்ளைங்க அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல பாண்டியன் உடனே எல்லாத்தையுமே மறக்கணும் தான் போகும்போது நினைக்கிறேன். ஆனால் மறக்க முடியல. உங்கள் அண்ணன் என்ன சொன்னால், மருமகளை வேலைக்கு அமைச்சு அதை உட்காந்து சாப்பிட்றேன்னு கேட்குறான். எனக்கு அப்படியே தூக்கு மாடி செத்துலாம் போல இருக்குது கோமதி. ஏன்னா இந்த பாண்டியன் என்றைக்குமே சொந்த கால் நிற்கணும்னு நினப்பான். உனக்கு தெரியல கோமதி, உன்னை கிளம்பிட்டு வரும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் உங்கள் அண்ணன்ட்ட போய் நின்று காசுன்னு சொல்லிட்டு சொந்த கால் நான் நிற்கிறேன். இது வரைக்குமே சொந்த சம்பாதியத்தில் சொந்தமாக நின்று சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த பிள்ளைங்கள்ட்ட நான் அவ்வளோ சொன்னேன்னு கோமதி. கதிர் அந்த பிள்ளைய கிளம்பிட்டு வரும்போது எனக்கு பிடிக்காம பண்ணிட்டு வந்துட்டான். இருந்தாலும் நான் அந்த பிள்ளையை வெறுத்து ஒதுக்கணும்னா இல்லை கதிரை வெறுத்து ஒதுக்கணும்னா? 2 பேருமே ஒன்று சொல்லாமல் ஏற்றுக்கிட்டேன்ல கோமதி. 2 பேருக்குமே என்ன செலவு வந்தாலும் பரவாயில்ல, இந்த வீட்டில் யாருக்கு எது வேணுனாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துன்னு சொல்லி அத்தனை முறை சொன்னல கோமதி. இருந்தும் அந்த புள்ள போய் அப்படி பண்ணது யோசிச்சுப்பார். ஆனால் இருந்து நான் அந்த பொண்ணை மூஞ்ச காட்டணும்னா? என் புள்ள கதிரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கேன். ஆனால் அதுக்காக அந்த பொண்ணை, என் வீட்டு மருமகளை என் மகளை தான் பார்த்தேன். ஆனால் அந்த பொண்ணு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் இன்றைக்கி நடு ரோட்டில் இப்படி எல்லாம் முடியும் அசிங்கப்பட்டிருக்க மாட்டேன்ல கோமதி. இருந்தாலும் தப்பு தானே கோமதி அப்படிங்கிறாங்க. சரிங்க, திரும்ப காலையிலேயே அதை பற்றி பேசி ஏங்க உங்கள் மனசை கெடுத்துக்கிறீங்க? விடுங்கங்க, ஏதோ நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு நாம் எப்போதும் உள்ள இருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போகிறாங்க. இன்னுதான் கோமதிக்குள்ளேயும் அந்த எண்ணங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அதெல்லாம் மறந்துட்டு நார்மலாக ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா நாம் நார்மலாக இருந்தால் மட்டும்தான் அவரும் இதெல்லாம் மறப்பார். ஆனால் நம்மளே அதை பற்றி பேசினா கண்டிப்பாக அவரும் ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு கோமதி அதை வெளிக்காட்டிக்காமல் இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்துமே பாண்டியன் அதை பற்றி யோசிக்கிறதும் அதை பற்றி ஃபீல் பண்ணுறதை நினச்சி கோமதி ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு டீ போடலாம் அப்படின்னு டீ போட்டுட்டு இருக்கும்போது அரசி ஏஞ்சி வெளில வராங்க. அரசி ஏஞ்சி வெளில வரும்போது கோமதி கூப்பிட்றாங்க, ஏய் அரசி இங்கே வா. என்னம்மா விடிஞ்சிச்சு அதுக்குள்ளே? அரசி, நான் தான் உன்னை எழுப்பிட்டு வந்தேன். இனிமேல் நீ நேரத்தில் ஏஞ்சிடணும். ஏஞ்சி வந்துட்டு கிச்சனில் சமைக்கிறதுக்கு அப்பாவுக்கு காஃபி போடுறதுன்னு சொல்லி எல்லா வேலையிலையும் நீ இனிமேல் கூட மாட உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அம்மா என்னால் கண்ணை முழிக்கவே முடியல, நான் ஏம்மா உதவி பண்ணணும்? அதான் அண்ணிங்க இருக்காங்களே அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? அதுவும் மயிலன் இன்னைக்கு வந்துடுவாங்கம்மா. வந்துட்டா அப்புறம் அவங்க பண்ண போகிறாங்க, நான் ஏன் பண்ணணும்? நான் தான் கலெக்டருக்கு படிக்கிறேன்லம்மா, எனக்கு படிக்கிற வேலை நிறையா இருக்குமா, நான் கொஞ்சம் தூங்கினா தானே அப்போ எழுந்து படிக்க முடியும்னு சொல்ல கோமதி ஒன்று, என்ன அரசி, என்ன ரொம்ப இடம் கொடுத்துட்டோமா உனக்கு? ஏன் காலைல ஏஞ்சி வந்து உட்காந்து டைனிங் டேபிளில் ஃபோன் வச்சு நோண்டிட்டு இருக்கியே, அப்போ நீ படிக்கலாம். அதுக்காக காலையிலேயே வேலை செய்யாமல் படிச்சு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இனிமே நீ இங்கெல்லாம் வேலை செய்யணும், புரியுதா? போய் பல்ல தேய்ச்சிட்டு இந்த காயெல்லாம் நறுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, காய் நறுக்கணுமா? ஐயோ வெங்காயம்லாம் இருக்கே, அதெல்லாம் நறுக்கினா எனக்கு கண் எரியுமேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அரசி, பொண்ணாக பிறந்தா சமைக்க கற்றுக்கணும், சமைச்சா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் நீ கற்றுக்கிட்டா மட்டும்தான் நாளைக்கு நீ இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக போகும்போது எந்த ஒரு குறையும் இல்லாமல் என்னுடைய பேரை காப்பாற்ற முடியும். அதனால் நான் சொல்கிறது செய், போய் பல்ல தேய்ச்சிட்டு அந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் நறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி டீ போடுறாங்க. அப்போ தான் கரெக்டாக மீனாவும் ராஜும் கிச்சன் உள்ள வராங்க. அத்தை என்ன காய் நறுக்கணுமா அத்தை? நான் நறுக்கணும் அத்தை அப்படின்னு சொல்லி மீனா ராஜும் வராங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, வேணாம்மா, நீங்கள் எனக்கு ரொம்ப நிறைய நல்லது பண்ணிட்டீங்க, நீங்கள் நல்லதே போதும், அந்த நல்லதே இன்னும் 4 தலைமுறைக்கு பேசும். நீங்கள் 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க, நீங்கள் எனக்கு வேலையே செய்ய வேணாமா அப்படின்னு சொல்ல மீனா ஒன்று, என்னத்தை இப்படி பேசுகிறீங்க? நாங்கள் அதுவும் ராஜி பண்ணதை குத்தி காட்டி தானே பேசுகிறீங்க? ஏன் நான் தான் சொல்லிட்டேன்ல,
ராஜு ஏதோ கதிர் கஷ்டப்படுறானே அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தில் வேலைக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டா. அதுக்கு நானும் உடந்ததான். அதுக்கு தொடர்பு இருக்கு எனக்கு, இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக எங்களை போய் இப்படி பிரத்தி ஆள் மாதிரி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கத்த. எங்கள்கிட்ட நீங்கள் பழையபடி பேசுங்கத்த. நாங்கள் இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்போத்த அப்படின்னு மீனா சொல்ல, ராஜு ஒன்று ஆமாத்த எங்கள்கிட்ட பேசுங்கத்தன்னு சொல்ல, என்னம்மா பேசணும் இப்போ உங்கள்கிட்ட? என்ன பேசணும்? காலையில் எனக்கு வேலை இருக்குது, காஃபி போடணும், அடுத்தது சமைக்கணும், பாண்டியன் மாமா கடைக்கு போவார், அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அடுத்தது கதிர் காலேஜ் போவான், அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நீ விதமாக காலேஜ் போகப்புற உங்களுக்கு சாப்பாடுலாம் வேணும்ல, அதை சமைச்சிட்ருக்கேன். நீங்கள் இனிமேல் என்கிட்ட எதுவும் பேச வேணாப்பா. நீங்கள் பட்டு ஏஞ்சிங்களா, உங்கள் வேலையை பார்த்தீங்களா, காலேஜ் போனீங்களா, வந்தீங்களான்னு இருங்க. இல்லை 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போகணும் ஆசைப்பட்டாலும் போயிட்டு வாங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் என்கிட்ட பேசிட்டு மட்டும் இருக்காதீங்க. காலையிலேயே உங்கள் மாமா என்னை பற்றி என்னம்மா கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாண்டியன் காலையிலேயே கேட்டிருக்காரு கோமதிகிட்ட. ஏன் கோமதி, இந்த மீனாவும் ராஜும் திட்டம் போட்டு வேலைக்கு போனாரே, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு என்னை கேட்டார். என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச அவங்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டான்னு கேட்க, இல்லை கோமதி, எப்போ பார்த்தாலும் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து கிச்சன்லேயே தான் இருப்பீங்க, இல்லை எங்கே போனாலும் 3 பேரும் சேர்ந்து தான் போவீங்க. அப்படி இருக்கும்போது ராஜு வேலைக்கு போகிறத பற்றி மீனாட்ட கேட்டிருக்கா, மீனா ஐடியா கொடுத்துருக்கா. ஆனால் இந்த 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நீ கூட தான் இருந்திருப்ப. அப்போது உன்னை மீறியா பண்ணியிருக்க போகிறாங்க. அப்போது நீயும் நான் அசிங்கப்படுறத நினச்சி கவலைப்படல கோமதி அப்படின்னு சொல்லி, இத்தனை வருஷமாக நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாத மாதிரி இன்றைக்கி அவர் என்னை பார்த்து கேள்வி கேட்டாருங்க. அதுக்கெல்லாம் காரணம் யார்? இத்தனை நாளுமே நான் சொல்கிறத வேத வாக்காக நினச்சிட்டு இருந்த என்னுடைய மாமா இன்னைக்கு ஏன் மேலே சந்தேகப்பட்டு கேட்குறாரு. அதுக்கு காரணம் நீ தான் ராஜு. நீ பண்ண அந்த திருட்டுத்தனத்துக்கு நானும் நானும் அவர்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டாரு. இது என்னுடைய திருமண வாழ்க்கைக்கே நான் ஏற்படுத்தின களங்கமாக பார்க்குறேன். அதனால் நான் உங்கள்கிட்ட பழகின வரைக்கும் போதுமா, இனிமேலும் நான் உங்கள்கிட்ட பழகிறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு. இனிமேல் நீங்கள் என்கிட்ட எதுவும் பேச வேணாம். இது வரைக்கும் நான் ஒரு ஃப்ரெண்டாக உங்கள்கிட்ட எவ்வளவோ ஷேர் பண்ணேன். ஆனால் நீங்கள் என்ன ஒரு மாமியார் தானே பார்த்து ஒதுக்கி வச்சிங்க. அதனால தானே உங்கள் விருப்பத்தை செயல்பட்டீங்க. அப்போது நீங்கள் என்ன ஒரு மாமியாராக பார்க்கும்போது நானும் உங்களுக்கு ஒரு மாமியார் இருக்குன்னு தான் ஆசைப்பட்றேன். இனிமேல் ஒரு ஃப்ரெண்டாவோ அம்மாவோ இருக்க நான் ஆசைப்படல. ஸோ நீங்கள் போங்க, நான் இனிமேல் என் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோமதி அந்த டீ எடுத்து அரசிகிட்ட கொடுத்து, அரசி கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்துருவாப்போ அப்படிங்கிறாங்க. மீனா உடனே, அத்தை மாமாவுக்கு தானே அத்தை, நான் போய் கொடுக்குறேன் அத்தை அப்படின்னு சொல்ல, வேணாம்மா, நீங்கள் செஞ்ச வரைக்கும் எங்களுக்கு போதும். இதே காலையில் கொடுத்து அவர் மூஞ்சை பார்த்து அவருக்கு தேவையில்லாத சிந்தனை வரத்துக்கு ஏற்கனவே அவர் நினச்சி இன்னும் யோசிச்சுட்ருக்காரு. பாவம் அந்த மனுஷன் ரொம்ப மனசளவில் உடஞ்சி போயிருக்காரு. அதனால் நீங்கள் யாரும் பண்ண வேணாம். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவர் கண்ணிலே முழிக்காதீங்க. அதுவே நீங்கள் எங்களுக்கு பண்ணுற மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் பாண்டியன் காஃபி குடிச்சிட்டு பேப்பர் படிச்சுட்ருக்காரு. அப்போ பார்த்து சரவண மயில் 2 பேரும் வந்துடுறாங்க. வந்தவுடனே, பாப்பா சரவணா, பாப்பா மயில், எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. உடனே மயில் யோசிச்சுக்கிட்டு, நல்லா இருக்கும் மாமா, சூப்பராக இருந்துச்சோம்மா ஹனிமூனு. என்ன நீங்களாம் இல்லாமல் போயிட்டீங்க, நான் அமிச்ச ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா மாமா, எல்லாம் சூப்பராக இருந்துச்சா? என்ன மாமா ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லைத்தா, உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இந்த 2 நாளைக்கு முன்னாடி ராஜு வீட்டிலேருந்து ஒரே சண்டை, அது இன்னும் எனக்கு மனசில் குத்திக்கிட்டே இருக்குதா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, விடுங்க மாமா, அதே நினச்சிட்ருக்கீங்க, ராஜு பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க மயில். என்னதான் இருந்தாலும் ராஜு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் எங்களை அப்பா மாதிரி பார்த்துக்கிறீங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது ராஜு உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா. ஆனால் மீனா, நீயாச்சும் சொல்லிக்கலாம்னு மீனா, இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு. ஏன் மீனா நீ சொல்லவே இல்லை? நான் மட்டும் உங்கள் இடத்துல இருந்தேன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், ராஜு பட்டு தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாது ராஜு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நான் என்ன பண்ணுறது, அந்த ராஜு மீனா கிட்ட அவ்வளோ க்ளோஸாக பேசுகிறா, பழகிறா. ஆனால் என்கிட்ட பழகவே மாட்றா. நானாக போய் பேசினா கூட அந்த ராஜு விலகி போயிடறாமாம்மா. அதனால தான் என்னமோ தெரியல. ஆனால் என்கிட்ட பேசியிருந்தா கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் மாமா. மாமாவுக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு, அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அப்பயே கண்டிச்சிருவேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி, விடுமயிலு, வந்து வரமா அதை பற்றி பேசி ஏன் கஷ்டப்படுறீங்க, நீ போய் கை கால் கழுவிட்டு வா. சரவணா, நீ போய் கை கழுவிட்டு வாப்பா, சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. உடனே மீனா, என்ன மயில் அக்கா புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க, ஏன் இவங்களுக்கு மட்டும் எதுவும் தெரியாதா, இவங்களுக்கு மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்களா? ஏன் ராஜு, இவங்க போய் ஹோட்டல் தங்கியிருந்தாங்களே இப்போது 5000 சொல்லிட்டு போயிட்டு 25,000 ஹோட்டல் தங்கியிருந்தாங்க. உடனே காசு வேணும்னு கேட்ட உடனே கதிரும் செந்திலும் தானே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்போ மட்டும் மாமாவுக்கு தெரியாமல் தானே பண்ணாங்க. இப்போ என்னமோ மாமாவுக்கு தெரியாமல் எதுவுமே பண்ண மாட்டோம், நானும் தானே பண்ணியிருப்போம், கீச்சிருப்போம் மாதிரி பேசுகிறாங்க. ஏன் ராஜு, இங்கே இருக்கிற யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க ராஜு.
நீ எதுக்காக கஷ்டப்பட்ட? அது யாருக்காவது புரிஞ்சா பார்த்தியா? ஆனால் மயிலக்கா ஆசைப்பட்டாங்கங்கிறதுக்காக உடனே இந்த செந்திலும் கதிரும் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தாங்கல்ல சரவணனுக்கு. அப்போ அது சரி. ஆனால் கதிர் கஷ்டப்படுறான்னு சொல்லி நீ வேலைக்கு போனது மட்டும் தப்பா? என்னங்க ராஜு இப்படி இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு மீனா சொல்ல, விடுங்கக்கா, நம்மள யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் நம்மள என்னமோ எதிரிங்க மாதிரி பார்க்குறாங்கக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. வந்த புதுசில் எல்லாரும் நமக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க. அதனால எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இந்த 2 நாளாக மாமாவும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அத்தை ஒவ்வொரு வார்த்தையிலையும் பேசி பேசி நம்மள பேசியே நோக்கடிக்கிறாங்க. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலக்கா. நான் திரும்பவும் எங்கள் வீட்டுக்கே போயிடலான்ட்டு இருக்கேன். அடித்தாலும் உதைச்சாலும் பரவாயில்ல. அவங்களே பரவாயில்லன்னு தோணுதுக்கா. இவங்க எல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி ராஜு அழுகுறாங்க. உடனே மீனா, விடு ராஜு, அவங்களாம் கண்டிப்பாக நான் புரிஞ்சுப்பாங்க. மயிலை விட நம்ம ரொம்ப ரொம்ப நல்ல மருமகள் தான். ஆனால் அது இந்த அத்தைக்கும் மாமாவுக்கும் தான் புரிய மாட்டுது. மயிலு தான் வசதின்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் அவங்க மட்டும் இந்த ஹோட்டலுக்கு பண்ண பித்தலாட்டம் ஏமாத்தவெல்லாம் வெளில தெரிஞ்சு வச்சுங்களேன், கண்டிப்பாக அப்போ மாமா புரிஞ்சுப்பார் நாம் எந்த அளவுக்கு நல்ல மருமகள் அப்படின்ட்டு. நாம் வந்து கதிரோடைய கஷ்டத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக நீ கஷ்டப்பட்டு வேலைக்கு போன. ஆனால் மயிலக்கா அப்படி இல்லை. அவங்களுடைய சந்தோஷத்துக்காக இங்கே இத்தனை பேரை கஷ்டப்படுத்தி மாமாவுக்கு தெரியாமல் மாமாவையே ஏமாற்றி பணத்தை வாங்கி எங்கே ஜாலியாக இருந்துட்டு வந்துட்டு இங்கே என்னமோ நல்லவங்க மாதிரி உத்தமி மாதிரி நமக்கே கிளாஸ் எடுக்கிறாங்க. விடு ராஜு, காலம் இப்படியே போயிடாது. கண்டிப்பாக மயிலக்கா பண்ண தப்பு மாமாவுக்கு தெரிய வரும். தெரிய வர அன்னைக்கு மாமாவை நானே கேள்வி கேட்குறேன். இப்போ சொல்லுங்க மாமா, எந்த மருமக நல்ல மருமக அப்படிங்கிற மாதிரி மீனா ரொம்பவே ஆக்ரோஷமாக ராஜுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க.